எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் மக்ருனியை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சமைக்கலாம், இல்லை டின்னர் கூட சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு சமைச்சு ஒரு ஈவினிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம். நிஜமாகவே இது ஒரு சூப்பரான டேஸ்டான ரெசிபி. மக்ருனி கூட சிக்கன் போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி சமைச்சு சாப்பிட தோணும். அப்படி ஒரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இது. சிக்கன் போட்டு செய்கிறதால இந்த மக்ருனி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டன் கூட இதோட போட்டு செய்யலாம், இல்லை சிக்கன் மட்டன் இல்லாமல் கூட இதே மாதிரி டைப்பில் செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் சிக்கன் போட்டு செய்யும்போது தான் இதோடைய டேஸ்ட்டே சூப்பராகவே இருக்கும். சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ மக்ருனி எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ மக்ருனிக்கு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 2 மெலிசா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, இந்த பிரியாணிக்கு போடுற மசாலா இருக்கு இல்லையா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இதெல்லாமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு அதில் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. நான் மோஸ்ட்லி உப்பு கல் உப்பு தான் சமைக்கும் போது ஆட் பண்ணுவேன். இந்த பொரியலுக்கு அந்த மாதிரி மட்டும்தான் சால்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கல் உப்புல கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சமைக்கிறதால. அதனால் நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்ச சிக்கன் எவ்வளோ எடுத்து வச்சு 100 கிராமோ இல்லை 200 கிராமோ உங்கள் விருப்பம். நான் இது வந்து ஒரு 100 கிராம் சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிங்க. அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை, அப்புறம் அந்த சிக்கனில் இருக்கிற கவுச்ச வாசனை, இது எல்லாமே போகட்டும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. லைட்டாக எண்ணெய் எல்லாம் சைடில் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின மிளகாத்தூள் இல்லை, நான் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மிளகாத்தூள் காரம் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த மசாலா வாசனை, அந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிட்டது அப்புறமா நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 3 கப் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துருங்க. காரமும் உப்பும் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச இந்த மக்ருனியை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். அப்படியும் பண்ணலாம், இல்லை தண்ணி நல்லா கொதி வந்துட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் மக்ருனியை ஆட் பண்ணலாம். அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமைக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால நான் அப்படியே தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் மக்ருனி போட்டுட்டேன். உங்கள் விருப்பம்தான், எப்படி வேணாலும் சமைக்கலாம். பட் நான் சொன்ன இந்த வெங்காயம், தக்காளி அந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் குக்கரை மூடி விசில் போட்டுடுறேன். இது வந்து ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சிம்மில் வச்சுடுவேன். அந்த சிம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக விட்டுடுவேன். அதில் விசில் வந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. அப்படியே அது தம் ஆகிற மாதிரி, பிரியாணி தம் ஆகிற மாதிரி அப்படியே தம் ஆகிடும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நம்மளுடைய மக்ருனி வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கும்.
நான் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க சமைப்பேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக மக்ருனி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மக்ருனி வாயிலேருந்து ருசி போகவே போகாது. நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் ஒரு டிஃபனா இல்லை நைட்டில் ஒரு டின்னராக சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நான் சொன்ன மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய ரெசிபியை என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்